33வது கதை, பஞ்சத்தை போக்க. கௌதமரோட சாபம். இப்பதான் நான் காயத்ரி தேவியோட மகிமையை விளக்கும் கதை சொன்னேன். இப்போ இன்னொரு கதையும் நான் இப்ப சொல்ல போறேன். பழங்காலத்தில் கௌதமர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் எப்போதும் தேவியை குறித்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தவம் செய்து பல சித்திகளெல்லாம் பெற்றார். அவர் தேவியோட அபார வடிவமான காயத்ரியை ஜபித்து தேவியை தரிசித்து பூரண அருளை பெற்று விளங்கியவர். ஒரு முறை மண்ணுலகில் மழையே இல்லாத இருந்தது. அது எத்தனை வருஷமா இருந்ததுன்னா 12 வருஷம் வரைக்கும் மழையே இல்லாத இருந்தது. அப்போ மழை இல்லைன்னா என்ன ஆயிடும்? பஞ்சம் வரும். பஞ்சம் வந்ததுனால அப்போ பசுக்கு புல்ல கூட காண்பதாக அரிதா இருந்தது. அப்போ உணவுக்கும் நீருக்கும் மக்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப இருந்தது. அதனால காட்டுல வாழ்ந்திருந்த பிராமணர்களுக்கெல்லாம் தூத்தம் இல்லை, அதாவது குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவ கௌதம ரிஷி ஆசிரமத்துக்கு கேட்கிறா. அவரோட திருவடிகள்ல வணங்கி காயத்ரி தேவியின் பரிபூர்ண ஆசையை பெற்ற நீங்க கொஞ்சம் ஏதாவது பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே நாங்க பசியாலையும் தாகத்தாலையும் வருந்துறோம், எங்களை பாதுகாக்கிறது உங்களோட கடமை அப்படின்னு இந்த மகரிஷிட்டக்க கௌதம மகரிஷிட்டக்க வணங்கிக்கிற போது அவருக்கு கண் கலங்கி நின்ற அந்த பிராமணர்களையும் பார்த்த உடனே இவருக்கு மனசு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுத்து. அதனால கருணாமூர்த்தியான அந்த கௌதம மகரிஷி, நீங்க கவலைப்படாதீங்கோ, ஜெகதம்பிகை உங்களை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையும் அங்க உட்கார வச்சுட்டு திவ்யமான மங்கள ஸ்வரூப்பியும் வேத ஸ்வரூப்பியும் இன்பம் வழங்குபவளும் சர்வ ஜீவ தயாபரியம் காயத்ரி தேவியை குறித்து ஒரு பெரிய ஹோமம் செஞ்ச. அதனால மகிழ்ச்சியுற்ற காயத்ரி தேவி அன்னை ஹோமகுண்டத்திலேருந்து மேல அட்சய பாத்திரத்தை ஒன்று கொடுத்தார். யார்கிட்டக்க? அந்த கௌதம ரிஷிட்டக்க அந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்தார். அந்த அட்சய பாத்திரத்தினால அதன் மகிமையால் கௌதமர் தம்மை அடைந்தவா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அந்த சாப்பாடு போட்டது இந்த பாக்கி பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிட்டா எல்லாரும். சாப்பிட்டுட்டு இது கௌதமர் இது எல்லாத்தையும் பண்றா அப்படின்னுட்டு கௌதமரோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சுடுத்தோ. அதனால இந்திரனுக்கு என்ன வந்துடுத்தோ, சரி ஏதாவது ஒன்று பார்ப்போம் அப்படின்னுட்டு தேவேந்திரனும் என்ன பண்றான், கௌதமரை போய் பார்த்துட்டு வரலாம் என்ன பண்றாருன்னுட்டு அப்படின்னு வரார். கௌதமரை பார்க்கிறார். அவரை தேவேந்திரன் நன்னா பாராட்டினார். பாராட்டிட்டு கௌதமருக்கு நாரதர் பூவுலகத்துல கௌதமர்ங்கிறவர் நன்னா சாப்பாடெல்லாம் போட்டுருக்காருன்னு சொன்ன உடனே ரொம்ப பெரும் மகிழ்ச்சி விடுறார். மகிழ்ச்சி விட்டோன்னே இந்திரன் என்ன பண்றார், உடனே நாட்டுல மழைய கொடுத்துடுறார். பஞ்சம் நீங்கியது. நாடும் என்னாச்சு, சுபிட்சமா இருந்தது. கௌதமர் அட்சய பாத்திரத்தை கொண்டு மக்களுக்கெல்லாம் உணவு அப்புறம் ஆடை அணிகலன் எல்லாத்தையும் கொடுக்கறா இல்லையா. அதனால அவரோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவினதுனால சில பேர் பொறாமக்காரான்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, ஒருத்தர் இல்லை நிறைய பேர் இருக்கா இல்லையா. அதனால அவ அந்த பொறாமப்பட்டு கௌதமர் மேல ஏதாவது பெரிய பழிய சுமத்தணும் அப்படின்னுட்டு அவ எல்லாரும் சேர்ந்து ஒரு கதை கட்டினான். அவர்கள் என்ன பண்ணான்னாக்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பசுமாடு, கிழட்டு பசுமாடு, அந்த கிழட்டு பசுமாட அந்த கௌதம ரிஷி கிட்டக்க கொண்டு கோ பூஜைக்காக இதை பண்ணுங்கோன்னு சொல்லி அந்த பசுமாடை கொண்டு நிறுத்தினா. அவர்களோட சூதெல்லாம் இந்த கௌதம மகரிஷிக்கு தெரியல. சரி பாவம், கோமாதாவோட பூஜை தானே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பூஜைக்கு பண்றதுக்கு முன்னாடி அந்த பசுவுக்கு அபிஷேக தீர்த்தத்தை அந்த பசு மேல ஊத்தினார். அந்த பசு ஜில்லுன்னு குளிர்ந்து அப்படியே இதாகி குளிர்ச்சியில ஒரு மாதிரி நடுநடுக்கத்தோட அந்த கிழட்டு பசு நடுங்கி கீழே விழுந்து அந்த க்ஷணமே உயிரை விட்டுடுத்தோ. உயிரை விட்டதுனால உடனே பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவ எல்லாரும், ஆஹா, கௌதம ரிஷி கோமாதேவ கொலை பண்ணிட்டார், மரணம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி கெட்ட அந்த மனுஷா அந்த பொறாமக்காரர்கள் எல்லாரும் செஞ்சுட்டு, ஐயோ எத்தனை பாவம் பண்ணிட்டு நீங்க, முனிவர் பசுவை கொன்று விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை, இனி இந்த ஆசிரமத்தில் நாங்கள்லாம் தங்கிறது பாவம், ஏன்னா அவளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி விட்டோம், இப்ப இனிமே நம்ம அந்த இதை வத்தி வச்சுட்டு போயிட்டா, சூழ்ச்சி பண்ணிட்டு போயிட்டா, வஞ்சனை பண்ணிட்டு போயிட்டா, அதனால நாம இப்ப இனிமே என்ன பண்ணலாம், வெளியில போகலான்னு பிச்சுக்கிறதுக்காக போயிட்டான். அப்போ போற போது முனிவர் சிறிது நேரம் கழிச்சு அப்படியே மயங்கி விழுந்துட்டார் கௌதம ரிஷி. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாதாரண அபிஷேக ஜலம் பண்ணிட்டு குளிச்சு விடுறதுக்காக போன போது அந்த இது பசுமாடு அப்படி குளிர்ச்சியில அப்படி சாகுங்கிறது அவருக்கு தெரியாது பாவம். அப்படி ஆனா இதை இதெல்லாம் இந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி கிழட்டு பசுவை கொண்டுட்டு இவரை ஏதாவது ஒண்ணுக்குள்ள மாட்டி வைக்கணும் அப்படின்னு அவ நினைச்சுட்டா. அப்போ பிறகு அவர் அன்னை காயத்ரிய உடனே நினைச்சார். அந்த அளவுல உண்மை அவருக்கு தெரிஞ்சுடுறது. யாருக்கு? கௌதம ரிஷிக்கு தெரிஞ்சுடுறது. பொறாமைக்காரர்களின் சூது அவருக்கு புரிஞ்சுடுத்தோம். எனவே அந்த கூட்டத்தாரிடம் பெரும் சீற்றம் கொண்டு அவர்களுக்கு பயங்கர முறையில சாபத்தை இட்டுடுறார் கௌதம மகரிஷி. சாபத்தின் கொடுமையை தாங்க மாட்டாத பொறாமைக்காரர்கள் கௌதமருடைய காலில் விழறா. விழுந்துட்டு தங்களை மன்னிச்சிருங்கோன்னு சொல்றா. முனிவரும் சாந்தம் அடைந்தார். பின்னர் அவர்கள் ஜீவர்களை மன்னிப்பது அன்னையின் பூஜைக்கு சமம். நீங்கள் பல்லாண்டுகள் இந்த துயரை அனுபவித்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும், இந்த துயரை அனுபவித்த பிறகு சித்திரை மாதம் சுக்லபட்சத்து நவமி திதி அன்று அன்னையை பூஜித்து இந்த சாபத்தில் இருந்து நீங்க விடுபடுவீள் அப்படின்னு சொல்லிடுறா. பொறாமைக்காரர்களும் நிம்மதியுடன் திரும்பி சென்றார்கள். கௌதம ரிஷி உடனே என்ன பண்றார், அமைதியா இருந்து பராசக்தியை குறிச்சு பீஜாட்சரத்துடன் ஜபம் செய்தார். அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னாக்க, காட்சி கொடுத்து புன்முறுவலுடன், கௌதமா பயப்படாத, எதுக்கு நீ பயப்படவே பயப்படாத, உலகத்துல பொறாமக்காரர்கள் நிறைய இருக்கா, அது கலிகாலமும் நெருங்கிடுத்தோ, நடந்த செயலுக்காக நீ வருந்தாத என்று சொல்லி அந்த புவனேஸ்வரி தேவி சொல்லிட்டு போயிடுறா. அவருக்கு நல்ல வரங்களத்தையும் கொடுத்துட்டு போனார். புவனேஸ்வரியின் கருணையை திறனை கண்டு மயக்கூர் செறிந்த கௌதமர் என்ன பண்ணார், மேலும் மேலும் அன்னையை பூஜித்து வரலானார். அப்போ உடனே கௌதம ரிஷி என்ன பண்ணார்னாக்க, இன்று நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் குடிக்க தண்ணீரும் சுவாசிக்க காற்றும் கிடைப்பது அரிதாக உள்ளது. ஒரு தட்டிலே பொன்னும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் காத்தட்டிய பஞ்சகாலம் ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டில் முன்பு வந்ததாக ஒரு புலவரை அப்பவே எழுதினார். ஒரு தட்டில் பொன்னும் ஒரு தட்டில் நெல்லும் வச்சு அப்படின்னுட்டு ஒருத்தர் எழுதினார். எழுதின போது மனிதன் தன் உயிர் வாழ்க்கைக்காக கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னாக்க, ஒரு சமயத்துல பொண்ணும் கிடைக்கல நெல்லும் கிடைக்காத போயிடுத்து. மனிதன் தன் உயிர் வாழ்க்கைக்காக படும் தொல்லைகளுக்கு எல்லையே இல்லை. நாட்டில் மக்கள் தொகைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மக்கள் தொகை பெருகின்றே வருது. இனி எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருமோ என்னமோ தெரியலையே. நம்மை
நம்ம எல்லாம் படைத்த தேவியை ஆராதனை செய்வதுதான். நம்மை படைத்த தேவிக்கு நம்மை காப்பதும் தேவிக்கு, நம்மளை படைச்சவ தேவிக்கு நம்மளை காப்பதும் அந்த தேவியோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ தேவி பாகவதத்தின் 8வது ஸ்கந்தத்தில் தேவி ஆராதனைங்கிற பகுதியில முக்கியமான ஒரு வரலாறு கூறப்படுகிறது. அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறதா இருக்கேன். பழைய காலத்துல, அந்த காலத்துல அயோத்தியை அடுத்துள்ள பிரதேசத்துல பஞ்சம் தாண்டவம் ஆடித்து. மழையின்மையினால பயிர் பச்சைகள்லாம் விளையல. உயிர்கள் யாவும் பெரும் துன்பம் அடைஞ்சது. என்ன செய்யலாம் என்று எல்லோரும் ஆராய்ஞ்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த பஞ்சத்தை ஸ்ரீ தேவி தான் தீர்ப்பா, அவள்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து செய்யறா. அங்கேருந்து வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச மகரிஷிக்கு ரொம்ப கோபம் வரும். அவர் எதனால துர்வாச மகரிஷிக்கு பேர் வந்ததுன்னா, தனக்கு 5 வயசா இருக்கச்சு அந்த துர்வாச மகரிஷி அவ பாட்டி சொன்னாலாம், துளியூண்டு அந்த தூர்வானாக்க நம்ம துர்வைங்கிற ஒரு புல்லு இருக்கும். அந்த புல்ல தண்ணியில அப்படி வச்ச போது அந்த எத்தனை சொட்டு விழுறதோ அத்தனை சொட்ட அவர் 7 வருஷம் வரைக்கும் குடிச்சு அவர் சிவபெருமானையே வேண்டின்னு இருந்தார். அதனால சிவபெருமான் என்ன சொன்னார், உனக்கு பேர் துர்வாசன்னு பேரு, நீ தூர்வையினால குடிச்சு என்னையே நீ ஜபம் பண்ணிட்டு இருந்ததுனால உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு போதுக்கு அவர் சொல்ற, நான் யாரை எது சொன்னா கூட அவ கேட்கலன்னாக்க எனக்கு கோவம் நான் சபிச்சிடணும். ஆனா அந்த சபிச்சதுனால என்னோட தவம் போயிடக்கூடாது அப்படின்னு அவர் வேண்டின்றார். அதனாலதான் துர்வாச மகரிஷிட்டேருந்து தூரமாவே எல்லாரும் இருப்பா. ரொம்ப பயபக்தியோட இருப்பா அவ எல்லாரும். அந்த துர்வாச மகரிஷிட்ட இவ எல்லாரும் போன. முனிவர் அவர்களை நோக்கி, பரம கருணாநிதியான அம்பிகையால் இந்த பஞ்சத்தை போக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ சாகம்பரி தேவின்னு ஒரு தேவி இருக்கா. அந்த தேவி மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்க சாகம்பரி தேவியின் மந்திரத்தையும் அதோட முறைப்படி எப்படி ஜபம் பண்ணணும் பூஜை பண்ணணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகரிஷி இந்த பாக்கி ரிஷிகள்கிட்டலாம் சொல்றா. அந்த ஸ்லோகத்தை இப்போ உங்களுக்கு சொல்லி நான் பகிர்ந்துக்கிறேன். அஸ்வத்த வடநிம்பார கவித்த பதரீகதே பனாசார்க கரீராதி ஷீரவிருஷ ஸ்வரூபிணி துக்தவல்லி நிவாசார்ஹே தயானிகே தாட்சிண்யே கருணாரூபே சாகம்பரி நமோஸ்துதே. யாவரும் இந்த ஸ்துதியை மனதார சொல்லி ஸ்ரீதேவியை பிரார்த்தித்தனர். அந்த அளவுல ஸ்ரீதேவி நம் பரம கல்யாண கோலத்தோடு நம் கைகளில் தன்னோட கைகள்ல காய்கறி, இப்போ உங்களுக்கு ஒரு கோயில்ல போனேன்னாக்க சாகம்பரிங்கிற தேவி ஒரு வருஷத்துல ஒரு தடவை சாகம்பரி மாதிரி அந்த தேவிக்கு என்ன பண்ணுவா, காய் கனி பழங்கள் கிழங்கு எல்லாத்தையும் தானியம் முதலியவற்றை வச்சு அலங்காரம் பண்ணுவா. அதுக்கு பேரு சாகம்பரி தேவின்னு அவ வச்சு பூஜையும் பண்ணுவா. இந்த தேவி காய் கிழங்கு பழம் தானியம் முதலியவற்றை ஏந்தி யாவருக்கும் அளித்தாள். உடனே நாட்டில் மழை தவறாமல் பெய்யத் தொடங்கியது. பசியும் பிணியும் நீங்கி எல்லா வளமும் பெருகியது. இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் வந்த பொழுது அம்பிகையை துதிக்க வேண்டும்.
பஞ்சம் வந்ததுனால அம்பிகையை துதிக்கணுங்கிறது இல்ல. நீங்க எப்போதுமே துதிச்சா கூட பஞ்சங்கிறதே வராது. அதுக்காகத்தான் கலியுகத்துல நீங்க கொஞ்சமா சின்ன ஸ்லோகம் சொன்னா கூட அந்த தேவி மகிழ்ந்துண்டு எல்லா வரங்களையும் கொடுப்பா அப்படின்னுட்டு துர்வாச மகரிஷியும் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் என்னன்னாக்க, சாகம்பரி தேவியை ஆராதனை செய்தால் உணவுப் பொருட்கள் கணக்கில்லாமல் நாட்டில் கிடைக்கும், மழையும் தவறாமல் பெய்யும். இந்த நம்பிக்கையுடன் மக்கள் தேவியை ஆராதனை செய்ய வேண்டும். தேவியை ஆராதனை முறையை தேவி உபாசகர்கள் கொண்டு தேவி ஆராதனையை நிறைவேற்றலாம். இதுக்காகத்தான் 9 நாள் நவராத்திரியில ஒரு நாள் அன்னைக்கு காய் கனி பழம், அதாவது ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம், மாம்பழம் இந்த நேரத்தில் கிடைக்காது. கொய்யாப்பழம், ஆப்பிள், திராட்சை இதெல்லாத்தையும் வச்சு நிவேதனம் செய்யறா. அதோடு இல்லாத பேரிச்சம்பழத்தையும் வச்சு தேவிக்கு வச்சு நிவேதனம் பண்றா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வ சாதியே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே.